வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் பேசுகிறேன். இப்போது சனீஸ்வர பகவானுக்கு இதுக்கு முன்னாடி கடை வரைக்கும் பார்த்தோம். இப்போ சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் 2017 1/26 வரும்போது எப்படி வராரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? சிம்ம ராசியிலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல தனுசில் சனி பகவான் இருப்பார். சனி பகவானோட இடத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல சிம்ம ராசி இருக்கும். சரிங்களா? 10, 11, 12 அப்படிங்கிற அமைப்பு. அப்படி வர்றப்போ சிம்ம ராசிக்கு சனீஸ்வரன் வீடு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம் ஆகிய வீடு மகரம் 6ஆம் இடமாகவும், கும்பம் 7ஆம் இடமா இருக்கும். ஸோ 6ஆம் இடம் 7ஆம் இடமா இருந்து இது என்ன பண்ணும்னா, மகரத்துலேருந்து நீங்கள் எண்ணி வரும்போது 8ஆகவும், கும்பத்துலேருந்து எண்ணி வரும்போது 7ஆகவும் சொல்லி சிம்மம் இருக்கும். இந்த அமைப்பில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வீடு சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற அமைப்பு இந்த 26/1/2017 அன்னைக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் இருக்குது. எதிர்பாராத மாற்றங்கள் நிறைய நடந்திருந்தாலுமே இந்த பயிற்சி மூலமாக ஓரளவுக்கு ஒரு அமைதியான மாற்றம் வரும். சனி சந்திரன் சேர்க்கை எப்படின்னா, சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் சனி பகவான் தனுசில் இருக்க அமைப்புக்கு வரும்போது சனி சந்திரன் சேர்க்கைன்னு ஒரு இது கிழக்கு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேர்க்கை. அதுபோக பார்த்திங்கன்னா 1, 5, 9 எப்பயுமே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1, 5, 9 ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு உடையது. அதனால இந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடியதும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியதும் கிழக்கு வீடாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சனி சந்திரன் எப்பயும் சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் அது எப்போ அந்த நட்சத்திரத்தை தொடுதோ, எந்த நட்சத்திரத்தை பார்த்து தொடுதோ அந்த நேரத்தில் அவருடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சனி சந்திரன் சேர்ந்தாலே மனசில் ஒரு சின்ன சஞ்சலம், அதுபோக பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள், நீர் சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெருமளவு பிரச்சனை, மலை போல் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த 26/1/2017க்கு மேலே குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஏற்கனவே தொழிலில் மாற்றங்கள் வந்திருக்கும். தொழில் ரீதியான சங்கடங்கள் வந்திருக்கும். அதுபோக தொழில் ரீதியான பிரிவினைகள்லாம் நிறைய வந்திருக்கும். அதெல்லாமே இந்த 26/1/2017க்கு மேலே ஒரு புதுவிதமான அமைப்பை உருவாக்குறதுக்காக வரும். ஆனால் இந்த 90 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா மன ரீதியாக, உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக பயங்கரமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய தன்மையை சனி பகவான் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? ஆனாலுமே 26/1/2017 அன்னைக்கு சிம்மத்துக்கு பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இன்னும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.